ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 19th நவம்பர் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு எப்படி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகலாம். இதுதான் நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ். நேற்று கொடுத்த லெவல்ஸ் மீன்ஸ் எல்லா லெவல்ஸும் கிடையாது. ஏடிஎம் எஸ்டர்டே 50%, பி ரேஞ்ச், சி ரேஞ்ச். ஓகேவா? ஜஸ்ட் இந்த லெவலுக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட் அடப்பட்டிருக்கு. ஏன் இந்த ரேஞ்சுக்கு விட்டு எக்ஸ்பெண்ட் ஆகலை அப்படின்றத பற்றியும் நம்ம லெவல்ஸ் மற்ற லெவல்ஸை பற்றியும் பார்த்துடலாங்க. நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கே ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது. ஓகே, நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சவங்க ஏன் இங்கே ஒரு வீக் வச்சு இங்கே சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம கொடுத்த ஏடிஎம் லெவல் எஸ்டர்டே 15 லெவலில் ஓகே 50% எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே ஒரு சப்போர்ட்டு திரும்ப இந்த லெவலில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சைட்வேஸ் விட்டு இதை பிரேக் பண்ணியிருக்காங்க. திரும்ப நெக்ஸ்ட் லெவல். ஓகே, இது என்ன அப்படின்றது நம்மளோட ஓன் இண்டிகேட்டர்லையும் நம்மளோட செட்டப்லையும் பார்த்துடலாம். ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரோக்கரில் யூஸ் பண்ணுற நம்ம லெவல் செட்டப். சேம், ஜஸ்ட் நம்ம இதில் இண்டிகேட்டர் மட்டும் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம மேலே சொன்ன மாதிரியே ஒரு நெகட்டிவ் ஓப்பன். ஓகே, ஓப்பன் பண்ணவங்க நம்ம பி ரேஞ்ச் கிட்ட போல் ஜஸ்ட் விற்க மட்டும் வச்சுட்டு இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வைக்கல, ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்கல நமக்கு. திரும்ப இதை கிளியர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக நம்மளோட ஏடிஎம் அண்ட் எஸ்டர்டே 50%. ஓகேவா? அதை பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்காங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட். திரும்ப சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து அகெயின் ஒரு பியூட்டிஃபுல் கிராஸ் ஓவர் கிடைக்குது. இந்த கிராஸ் ஓவர் கிடைச்சதுக்கப்புறம் அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கான டே ஹை. ஓகேவா? பிரேக் பண்ணி மேலே போய்ட்டு ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கே கொஞ்ச நேரத்துக்கு சைட்வேஸ் ஒரு சின்ன கரெக்ஷன். அகெயின் சூப்பரில் சப்போர்ட். அகெயின் கிராஸ் ஓவர். திரும்ப ரிஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்கல. அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் வேலை ஒரு இன்டெசிஷன். திரும்ப இங்கேருந்து நியூ ஹை, திரும்ப நியூ ஹை. அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? வாங்க மற்ற லெவல்ஸ், ஹிடன் லெவல்ஸ்லாம் நம்ம இண்டிகேட்டரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம மேலே பார்த்துட்டு கரண்ட் டே ஓப்பன் நியர்பை சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆயிருக்காங்க. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. ஓப்பன் அங்கே இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கேண்டல்லே நமக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? செகண்ட் கேண்டல் நமக்கு பாடி வந்து எஸ்டர்டே ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சு ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபாலோ கிடைக்கல. அடுத்த கேண்டல் நமக்கு ரிவர்சல். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ப்ளஸ் இது ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ். ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக ப்ரீவியஸ் வீக் க்ளோஸை எவ்வளோ நேரமாக ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட அரை மணி நேரம். ஓகேவா? ½ அன் ஹவர் ப்ரீவியஸ் வீக் க்ளோஸை பிரேக் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற இன்டெசிஷன்லேயே தான் இருந்தாங்க. ½ அன் ஹவர் கழிச்சு இதை கான்ஃபிடண்ட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்க. பாட்டம் சிபிஆர் அது ஒரு ரிஜெக்ஷனு. திரும்ப அதை பிரேக் பண்ணி கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா? கரண்ட் டே ஓப்பன் ஹை 2 ஒன்றா தான் இருக்குது. அதை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி அங்கேருந்து ஒரு பேனிக் கரெக்ஷன். நெக்ஸ்ட் கேண்டல்லே ஷார்ப் ரிவர்சல். ஏடிஎம்மை பிரேக் பண்ணுறாங்க. அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ரேலி எடுத்து சின்ன 50 எஸ்டர்டே 50%ல் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் திரும்ப சப்போர்ட் எடுத்து எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே சிபிஆர். ஓகேவா? எஸ்டர்டே சிபிஆர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆக்ட் ஆகிருக்கு பாருங்க. அங்கேருந்து அகெயின் ரிஜெக்ஷன். ஏடிஎம் சப்போர்ட் எஸ்டர்டே 50%. திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ஷன். பாட்டம் சிபிஆர் ப்ளஸ் விவேப்பும் இருக்குது. இந்த விவேப் கிட்ட ப்ளஸ் பாட்டம் சிபிஆரில் ஒரு இன்டெசிசிவ் கேண்டல். திரும்ப அங்கேருந்து ஷார்ப் ரிவர்சல். ஓகேவா? ஏடிஎம்மை பிரேக் பண்ணுறாங்க. எஸ்டர்டே 50%. சிபிஆரை பிரேக் பண்ணுறாங்க. நியூ ஹையை கிரியேட் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீக் ஹை. ஓகேவா? அதில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெசிஸ்ட் ஆகிருக்காங்க. அதில் பட்ட உடனே ஒரு ரெசிஸ்டன்ஸ். திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் திரும்ப அந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணவங்க திரும்ப நெக்ஸ்ட் லெவலுக்கான ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஹை, கரண்ட் வீக் ஹை ரெண்டாவது தான். அதை ரெசிஸ்ட் பண்ணி இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 35-40 மினிட்ஸ் கிட்ட இங்கே ஒரு சைட்வேஸ். இங்கேருந்து திரும்ப ஒரு ஃபால் வந்தவங்க எஸ்டர்டே கிட்டத்தட்ட டாப் சிபிஆர். ஓகேவா? அதில் சப்போர்ட் எடுக்கிறவங்க திரும்ப ஒரு ரிவர்சல். ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக ரிவர்ஸ் அவங்க ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. கரண்ட் டே ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? நமக்கான டே ரேஞ்சும் நம்ம எதிர்பார்த்த 150, நெக்ஸ்ட் லெவலான 200 அச்சீவ்டு. ஸோ அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் போய் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம பிளெயின் சார்ட்டில் பார்த்தா எந்த லெவலும் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஏடிஎம், பி ரேஞ்ச், சி ரேஞ்ச் அவ்வளோதான். மற்ற லெவல்ஸ் இந்த மாதிரி எஸ்டர்டே சிபிஆர் இதெல்லாம் வந்து நம்ம ஓன் இண்டிகேட்டரில் மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
நம்ம ஏடிஎம் எடுத்த 25,950 சிஇ மார்னிங்கே பாருங்கள் நமக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஓகேவா. இருந்தும் நமக்கு சிஇ ஸ்டாட்டிக் பிபிக்கு மேலே தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கண்டில் ஒரு ஃபாலு, ஒரு டுடே லோ கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணால் அங்கேருந்து ஒரு ரிவர்சல், ப்ரைஸ் திரும்ப மீட் பண்ணுறாங்க டிகேல. நேற்று 158க்கு டிகே ஆகி முடித்தவங்க கிட்டத்தட்ட மார்னிங் டிகேல தான் முடிக்கிறாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபாலு, பியும் ரிவர்சலு, திரும்ப அகெயின் மீட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கிடைக்குது. ப்ரைஸ் கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் இவங்க இன்றைக்கி மார்னிங் வந்த ஓப்பன் அதையும் பிரேக் பண்ணுறாங்க, மார்னிங் வந்த ஹையும் பிரேக் பண்ணுறாங்க. எஸ்டர்டே பிஇ க்ளோஸ் ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணி நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஃபாலு, திரும்ப நியூ ஹை, திரும்ப ஃபால் ஓகேவா. திரும்ப பிஇ க்ளோஸ் கிட்ட போயிட்டு ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப ஸ்டாட்டிக் பிபி வந்து டைனமிக் பிபிட்ட மீட் பண்ணுறாங்க ஓகேவா. டைனமிக் பிபியில் மீட் பண்ணவங்க ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்கிது, ஆனால் திரும்ப ஃபெயிலியர் ஆகி திரும்ப கிராஸ் ஓவர் ஆகுறாங்க ரெண்டு பேருமே ஓகேவா. இப்போது இந்த கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் நமக்கு நல்ல ரேலி. இங்கேருந்து நான் ஸ்டாப் கிட்டத்தட்ட இங்கே அரௌண்டு ஒரு 140க்கு மீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. 140க்கு மீட் பண்ணவங்க ஹை எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. நான் ஸ்டாப் ரேலி, பி ஹையை போயிட்டு கிட்ட போயிட்டு ஒரு ரிஜெக்ஷனை திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அதையும் பிரேக் பண்ணி யூஐ கிரியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ரேலி ஓகே கிட்டத்தட்ட 270 ரூபா போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஃபால் ஓகேவா. ஃபால் வந்தவங்க திரும்ப ஒரு ரேலி. இந்த டைம் வந்து எஸ்டர்டே அவங்களோட ஹையை போயிட்டு எக்ஸாக்டாக மீட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 1.10 ஓகேவா. 1 பாயிண்டில் எஸ்டர்டே ஹையை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சைட் வேஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் பி பார்த்துடலாம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஓகேவா, நெகட்டிவ் ஓப்பன். இவங்களும் நம்ம கொடுத்த ஸ்டாட்டிக் பிபிக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. சாரி, இதுலேயும் காலோட ஓப்பன் தான் பஞ்ச் ஆயிருக்கு. என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல, நான் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இவங்க ஓப்பன் வந்து இதுதான் பாடியே எனக்கு தெரியல, அதுக்கு மேலே ஹைடாக இருக்குவே. மேபி ஓப்பன் இதாக இருக்கலாம் ஓகே. 163 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான் ஓகே. ஓப்பன் தான் நெக்ஸ்ட் கேண்டல் தான் இந்த கிரீன் ஓகேவா. ஸ்டாட்டிக் பிபிலேருந்து ஒரு ரைஸ் ஆகிருக்கு. திரும்ப கரண்ட் டே ஓப்பன் ஸ்டாட்டிக் பிபி பிரேக் பண்ணி இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணவங்க திரும்ப ரிப்பல், திரும்ப எஸ்டர்டே க்ளோஸ் ஓகேவா. அதில் போட்டு திரும்ப டைனாமிக் பிபியில் பிரேக் பண்ணுறாங்க. இங்கே ஒரு கிராஸ் ஓவர் ஓகேவா. இப்போ சிஇ சைடு மேலே போயிடுச்சு, பிஇ சைடு இவங்க டிகே மோடுக்கு வராங்க ஓகே. வந்த லோவை ஓகே டுடே லோவே கட் பண்ணி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. சாரி, சிஇயோட லோவை ஆப்போனண்ட் லோவை பார்க்கணும் ஓகேவா. இவங்களோட லோ மேலே இருக்குது, ஆப்போனண்ட் சிஇ லோ கட் பண்ணி கீழே போகிறாங்க. அங்கேருந்து ஒரு பேனிக் ரிவர்சல், திரும்ப ப்ரைஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க, திரும்ப ரிஜெக்ஷன் ஓகே. திரும்ப செகண்ட் வந்த லோவை திரும்ப கட் பண்ணி நியூ லோ கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட எஸ்டர்டே லோவை கட் பண்ணுறாங்க ஓகேவா. கட் பண்ணி அதுக்கு கீழே தான் சஸ்டெயின் ஆகுறாங்க. இதுக்கு மேலே ரிகவர் ஆக முடியல. அவங்க இவங்களோட எஸ்டர்டே லோ கீழே வர டைமில் சிஇ பாருங்கள் எஸ்டர்டே அவங்களோட ஹையை போய் டச் பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி மார்னிங்கே ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க. இன்க்ரீஸ் ஆனவங்க புட் ஆப்ஷனில் ஒரு சின்ன எசிஸ்டேட் வந்தது, ஆனால் கிராஸ் ஓவர் கிடைக்கல. சடன் ரைஸு வந்த ரீசெண்ட் ஹையை பிரேக் பண்ணுறாங்க. இவங்க மார்னிங் வந்த ஹையை பிரேக் பண்ணணும், திரும்ப கீழே போகிறாங்க ஓகேவா. இந்த மோமெண்டம் தான் மார்க்கெட்டை நமக்கு இந்த இடத்துல மேலே கொண்டு போயிருக்கு ஓகேவா. செகண்ட் திரும்ப ஓஏ ரெடியூஸ் ஆகி இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகி மீட் ஆக வராங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால் வந்தது, திரும்ப சடனாக இவங்க ஓஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேவா. இவங்க ரீசெண்ட் அவங்க மார்னிங் ஹையை திரும்ப பிரேக் பண்ணி மேலே போகிற டைமில் மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி அப்சைட் ஓகே. திரும்ப ஓஏ ஒரு சைட்வேஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால் ரைஸ் ஓகே. எண்ட் ஆஃப் த டேல ஓஏ கம்ப்ளீட்டாக ரெண்டு சைடும் ரெடியூஸ் ஆகிருக்கு ஓகே. சென்டிமெண்ட் நமக்கு ஃபால் கட்டுது, நான் மார்க்கெட்டிங்க சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 25,918 ஹையே. நேற்று வந்து ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, லோ நேற்று வந்து லோவும் பிரேக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹை லோ தான் இந்த வீக்குக்கான ஹை லோ ஓகேவா. பார்த்தீங்கன்னாலே தெரியும்,
லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஹையர் ஹையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்த்து தான் இங்கே டேட்டா சொல்லுது. நமக்கு இன்றைக்கி டே ரேஞ்சாக 218 பாயிண்ட்ஸ் கிடச்சிங்கன்னா 150 எதிர்பார்ப்போம், நெக்ஸ்ட் லெவல் 200 எதிர்பார்ப்போம். ரெண்டுமே அச்சீவ்டு. இது இன்னைக்கான 50%. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் செயின் டேட்டாவை பார்த்துடலாம். இன்னைக்கு ஆப்ஷன் செயினில் நமக்கு ஏடிஎம் கிடச்சிருக்கிறது 2650. ஓகேவா, ரீசன் சாரி, நான் அது ஸ்க்ரீன்ஷாட் மாற்றாம விட்டுட்டேன், ஒரே நிமிஷம். ஓகே, இந்த லைவ்ல இருக்க இந்த ஆப்ஷன் செயின் பார்த்துங்க. ஓகே, அதில் ஜஸ்ட் எல்டிபி வந்து இதில் அப்டேட் ஆகாமல் இது அப்டேட் ப்ரைஸு. நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறது 2650. ரீசன் நியரஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, தென் இதோட ஐவி பார்த்துங்க. கால் சைடில் 9.82, புட் சைடில் 11.72. ஓகேவா, கிட்டத்தட்ட 2 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு புட் சைடில் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை வரைஞ்சிடலாம். ஓகேவா, ஸோ நம்ம ஏடிஎம் எடுத்துருக்குது 2650. இது அதோட சிஇ ரேஞ்ச், இதோட பிஇ ரேஞ்சு. இது எஸ்டர்டே 50%. சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, 2, 3, எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா, டவுன் சைடில் ஐவி ரேஞ்ச் 1, 2, 3, எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகே, தென் சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், இது வீக்லி 50%. ஓகேவா, மார்க்கெட் இப்போ ப்ரீவியஸ் வீக் 50%க்கு மேலே தான் இருக்குது. எஸ்டர்டே 50%க்கு மேலே தான் கான்ஃபிடண்ட்டாக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகே, இது சாரி, இது இன்றைக்கான 50%. எஸ்டர்டே 50%, இதோட பிலோவில் தான் இருக்குது. ஸோ ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு தான் நமக்கு காட்டுது. இருந்தாலும் நமக்கு புட் சைடில் ஐவி அதிகமாக இருக்குது. ஸோ அதை கரைக்கணும்னா மார்க்கெட் இன்னும் மேலே ரேலி ஆகணும். இல்லை புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக மார்க்கெட் கீழே வருதுன்னா ஐவி அதிகம் இருக்கிறதுல ப்ரீமியம் பியூட்டிஃபுல்லாக பையர்ஸுக்கு சாதகமாக இருக்கும். ஓகேவா, ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.